அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். கணியத்தோடு எப்பொழுதும் இணைந்திருப்போம். லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு என்பதன்படி நம்முடைய கனவு அரசு வேலை. அப்பணியை பெறுவதற்கு இன்றைய கணக்குகளை பாசத்துடன் நேசியுங்கள். நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வாருங்கள் இன்றைய கணக்கிற்கு செல்வோம். முதல் கேள்வி அழகான கேள்வி, மிக அற்புதமான கேள்வி. முதல் கேள்வி, டாக்ஸி மூலம் பயணிக்கும் ஒருவர். டாக்ஸி மூலம் பயணிக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் ₹1.50 தொழிலாளி பெறுகிறார். சொந்த காரில் செல்லும் போது கிலோமீட்டருக்கு 50 பைசா பெறுகிறார். ஒரு வாரத்தில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹50 பெறுகிறார். ₹50 பெறுகிறார் எனில் டாக்ஸியில் பயணித்த தூரம் இதான் உங்களோட கேள்வி. என்ன கொஸ்டின் நல்லா கவனமா கவனிச்சுங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, வாடகைக்கு கார்ல போறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, அவரோட ஓன் இதுல போறாரு. வாடகைக்கு போகும்போது கிலோமீட்டருக்கு ₹1.50 வாங்குறாரு. அப்புறம் அவரோட பர்சனல் கார்ல போகும்போது 50 பைசா வாங்குறாரு. மொத்தம் வாரத்துல ₹50 வாங்குறாரு. அவர் எவ்வளவு தூரம் பயணிக்கிறாருன்னா 80 கிலோமீட்டர் பயணிக்கிறார். அதாவது a worker may claim ₹1.50 for each kilometer which he travels by taxi and 50 paise for each kilometer he drives his own car. If in 1 week he claimed ₹50 for traveling 80 kilometer, how many kilometers did he travel by taxi? அவர் என்ன கேக்குறாங்கன்னா, ஓன் கார்ல போனது வேண்டாம், டாக்ஸில போனது என்ன அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இது அதாவது 80 கிலோமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, டாக்ஸில போன கிலோமீட்டரை, அதாவது டாக்ஸியில் பயணித்ததை அந்த டாக்ஸியில் பயணித்த தூரம் அப்படின்றத என்னன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்ப டாக்ஸில பயணிச்சது எக்ஸ். அப்ப அந்த கிலோமீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னா ₹1.50. ரைட்டா? டாக்ஸில பயணிச்ச அந்த தூரம் எக்ஸ், அதுக்கு எவ்வளவு ரூபா? ₹1.50. ரைட்டா? அப்போ ரைட்டு, மொத்த கிலோமீட்டர் எவ்வளவு? 80. அப்போ இந்த டாக்ஸில போனது அந்த கிலோமீட்டர் என்னன்னா எக்ஸ்ன்னு வச்சோமா, அந்த எக்ஸை கழிச்சிட்டீங்கன்னா அவரோட ஓன் கார்ல போன கிலோமீட்டர் கிடைக்கும். நல்லா கவனிங்க. டாக்ஸில கிலோமீட்டர் எக்ஸ், மொத்த கிலோமீட்டர்ல இருந்து டாக்ஸில போனதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவரோட ஓன் காரோட கிலோமீட்டர் கிடைக்கும். அப்ப 80 மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பிளஸ் பண்ணுங்க. இது அவரு அதாவது பாத்தீங்கன்னா டாக்ஸில போனது அதுக்குரிய காஸ்ட். இது அவரோட ஓன் கார்ல மொத்த கிலோமீட்டர் 80, அதுல அவர் டாக்ஸில போயிடுச்சு அந்த கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கழிச்சிட்டீங்கன்னா அவர் கிடைக்கிற இது எவ்வளவு? இதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னா 0.50 பைசே.
ஸோ இப்போ இந்த இதோட அமௌண்ட் சேர்த்தா அவங்க கொடுத்தது என்னது எவ்வளவு ரூபாய் 50 ரூபாய். நல்லா கவனிச்சுங்க, 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இது பார்த்தீங்கன்னா 1.550x வச்சாலும் சரி. ஸோ இதை கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணீங்க, இது 15 போது என்ன ஆயிரும் அப்படின்னா 40 அப்படின்னு வரும். மைனஸ் 0.550x அப்படின்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 50. ரைட்டா? 50 வந்துடும். ஸோ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது வெறும் 1.5ல இருந்து அரை கழிச்சீங்கன்னா வெறும் x தானே வரும். ஸோ இப்போ x இந்த பிளஸ் 40 அந்த சைடு அனுப்புங்க. அப்போ 50 மைனஸ் 40. ஸோ இப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர். ஓகே, திஸ் இஸ் அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸில அவர் பயணிச்ச அந்த கிலோமீட்டர் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆன்சர். நல்லா பாத்துங்க, 10 கிலோமீட்டர். ஸோ சிம்பிள் தான். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், இரண்டாவது கேள்வியை பாருங்க. அதாவது ஒரு தேர்வில், இரண்டாவது கேள்வி, ஒரு தேர்வில் ஒரு மாணவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண் பெறுகிறார். 4 மதிப்பெண் பெறுகிறார். 4 மதிப்பெண் பெறுகிறார். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் இழக்கிறார். சரிங்களா? இழக்கிறார். அனைத்து 60 கேள்விகளும், மொத்த கேள்விகள் அனைத்து 60 கேள்விகளையும் பதிலளித்து 130 மதிப்பெண்களை பெறுகிறார். 130 மதிப்பெண்களை பெறுகிறார். எனில் சரியாக பதிலளித்த கேள்விகள் எத்தனை? இதுதான் கொஸ்டின். கேள்விகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதான் question mark. ரொம்ப கவனமா கவனிங்க. So that is very simple. In an examination, a student scores 4 marks for every correct answer and lost 1 mark for every wrong answer. If he attempts in all 60 questions and secures 130 marks, the number of questions he attempts correctly அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. So இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So ஒண்ணுமே இல்ல, that is very simple. நல்லா கவனிங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 60 மார்க் கிடைக்கும். நீங்க என்னது அப்படின்னா இந்த கரெக்டான சரியான கேள்விகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரியான கேள்விகள் அப்படின்றத என்னன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது? எக்ஸ். இதுதான் நீங்க இதுல முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். நல்லா கவனிங்க. இப்ப நான் இதோட மார்க்கை டினோட் பண்ண போறேன். சரியான கொஸ்டின் ஆன்சர் பண்ணாருன்னா எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 4 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ 4x. ரைட். அதாவது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பாருங்க இவருடைய தவறான மார்க். அதாவது தவறான மார்க் என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டின் எவ்வளவு லாஸ் ஆகும். ஸோ இழக்கிறார் அப்படின்னு லாஸ்ன்றதுனால மைனஸ். அப்போ எவ்வளவு இழக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு மொத்த கொஸ்டின் 60 கொஸ்டின்ல சரியான கொஸ்டினை கழிச்சிருங்க. மொத்தம் 60 கொஸ்டின், சரியான கொஸ்டின் எக்ஸ். அந்த எக்ஸை கழிச்சிட்டீங்கன்னா தவறான கொஸ்டின். இதுக்கு எவ்வளவு மார்க்? 1 மார்க். ரைட்டுங்களா? எத்தனை மார்க்? 1 மார்க். சோ அப்ப சரியான கேள்விக்கு ஆன்சர் பண்றாரு, இதோட மார்க் மைனஸ். தவறான கேள்வி மொத்த கொஸ்டின் 60, சரியான கேள்வி கழிச்சீங்கன்னா அது வந்து மொத்த தவறான கொஸ்டின் எத்தனை நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? மொத்த கொஸ்டின்ல இருந்து சரியான கேள்வி கழிச்சா தவறான கேள்வியோட எண்ணிக்கை இது. அதுக்கு எத்தனை மார்க்? 1 மார்க். இஸ் ஈக்குவல் டு இப்படி டோட்டலா அவர் கிடைச்ச மார்க் எவ்வளவு அப்படின்னா 130. சரிங்களா? இதான் அவர் கிடைச்ச ரிசல்ட். இப்போ ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிருங்க. சோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இது என்னது அப்படின்னா மார்க். சோ 4x மைனஸ் 60, இது என்ன ஆயிடும்? பிளஸ் x ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு என்னது? 130. சோ இந்த 60 அங்க தள்ளிருங்க. அப்ப தள்ளிங்கன்னா என்ன ஆயிடும்? 5x அப்படின்னு வந்துரும். 130 பிளஸ் 60 அப்படின்னு ஆயிடும்.
So x is equal to 190 divided by 5. 1 5 is 5. இது என்ன வரும் அப்படின்னு பாருங்க 3 5s are 15. அப்ப என்ன வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா 8 5s are 40. So எத்தனை கேள்விகள் சரியா அவர் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு 38 questions. Therefore answer is 38 questions. 38 சரியான கேள்விகளுக்கு விடை எடுத்திருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். அந்த சரியான கேள்விகள் தவறான கேள்விகள் என்பதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா பண்ணுங்க. இது இரண்டாவது கேள்வி. இப்பொழுது மூன்றாவது கேள்விக்கு நாம போகலாம். சரிங்களா? மூன்றாவது கேள்வி மிக எளிமையான கேள்வி. மூன்றாவது கேள்வி பாருங்க. m into m into m into m into n into n into n into n அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு வாட்? சரிங்களா? இதான் வந்து கேள்வி. ஏதோ ஒரு குழப்பற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனா ஈஸி தான். கொஞ்சம் புரிந்து கொண்டால் மிக எளிமையாக விடைகளை கண்டுபிடித்து விடலாம். பாருங்க. ஸோ நம்ம இதோட பேசிக் ரூல் தான். ஸோ இதை என்னது அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ பேஸ் 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 ஈக்குவல் எவ்வளோ பேஸ் இருக்கு பாருங்க 1 plus 1 plus 1 plus 1 5 இருக்கா 5 times into 1 plus 1 plus 1 plus 1 மொத்தம் 5 இருக்கா. அப்ப m power 5 n power 5 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா mn the whole power 5. ஆன்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா mn the whole power 5 இருந்தாலும் சரி இது இருந்தாலும் சரி. So this is the third question answer. Okay. So that is very simplest. ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஆன்சரை வெற்றிகரமாக முடித்து விடலாம். நான்காவது கேள்வி அருமையான கேள்வி. நான்காவது கேள்வி பாருங்க. நாலாவது கேள்வி என்ன அப்படின்னா 20 பைசா மற்றும் 25 பைசா 20 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் மொத்தமாக 324 உள்ளது. 324 உள்ளது. இதான் கொடுத்திருக்காங்க. 324 உள்ளது. இதன் மதிப்பு ரூபாய் 71. ரூபாய் 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? இதுதான் உங்க கொஸ்டின் மார்க். ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் புரிந்து கொண்டால் மிக எளிமையாக விடைகளை தட்டி எடுத்து விடலாம். பாருங்க. A total of 324 coins of 20 paise and 25 paise make a sum of rupees 71. Full stop. The number of 25 paise coins is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா வெற்றிகரமாக விடைகளை போட்டு விடலாம். ஸோ ஒன்றும் பெரிய பிரம்மதஸ்திரம் கிடையாது. திரும்ப நான் சொல்கிறேன். முதல்ல எண்ணிக்கை, அதாவது 20 பைசாவோட நாணயம் அப்படின்றத 20 பைசா அதோட எண்ணிக்கை நல்லா கவனிங்க. எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 25 பைசா எண்ணிக்கைய y அப்படின்னு வச்சுங்க. இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா x plus y 20 பைசாவோட காயின்ஸ் மொத்தம் 25 பைசாவோட காயின்ஸ் மொத்தம் அது எவ்வளவு அப்படின்னா 324. சரியா? இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல அவங்க காசு கொடுத்துருக்காங்க. இந்த 20 பைசாவோட அமௌண்ட் 25 பைசாவோட அமௌண்ட் சேர்த்தீங்கன்னா 71 ரூபாய் இருக்குன்றாங்க. அப்ப 0.20 into x plus 0.25 into y is equal to மொத்தம் எவ்வளவாமா 71 ரூபாய். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா 25 பைசா வேணும். ஸோ இதை நான் அந்த எக்ஸ் என்கிட்ட அனுப்பிடுங்க. ஸோ இப்போ அனுப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது இந்த y என்கிட்ட அனுப்பிடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 324 மைனஸ் y அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எதை? இந்த எக்ஸுக்கு பதிலாக 0.20 எக்ஸுக்கு பதிலாக 324 மைனஸ் y அப்படின்னு இருக்கும். பிளஸ் 0.25 is equal 25 and y 1 71. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. 324 இது 0. இது பார்த்தீங்கன்னா 0 8 4 என்னது 6. இப்போ என்ன வரும்னு பாருங்க. ஸோ இது 2 டிஜிட் அப்போ 64 80. ஸோ 64.80. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 0.2y அப்படின்னு வரும். பிளஸ் 0.25y அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 71. ஸோ இப்போ இதை என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த சைடு கொண்டு போனால் இதுக்கு முன்னால் இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இது 0.20 அப்படின்னு இருக்கும்.
அதுக்கப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இது 0.05y அப்படின்னு வரும். 71 மைனஸ் 64.80. ஸோ இதுல இருந்து நீங்க கணிங்க 71 00 64 80 சைபர் இது என்ன 20. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10 6 இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் 6.20 வரும். ஸோ இப்போ இதை அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 6.20 டிவைடட் பை 0.05. ஸோ இது ரெண்டையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y is equal to 620 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும். ஸோ கட் பண்ணுங்க. ஒரு 5 மீதி 1 2 10 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 5 20. ஸோ y is equal to என்ன வரும்னா 124 கொஸ்டின்ஸ் 124 காயின்ஸ் வரும். therefore answer is 124 25 பைசா ஓட எண்ணிக்கை கிடைக்கும். சரிங்களா? therefore என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் என்னது வந்து பாத்தீங்கன்னா 25 பைசே எத்தனை இருக்கும் 124 காயின்ஸ் இருக்கும். 124 காயின்ஸ் ஆர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 பைசே. சோ இதான் வந்து ஏன்னா இங்க y ன்னு வச்சிருக்கேன், அதனால தான் இந்த xy இருக்கு உங்களுக்கு டினோட் பண்ணிருக்கேன். இதை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கணும். தட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. சோ கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவும் இன்ட்ரெஸ்டாவும் என்ன செய்யும் அப்படின்னா புரியும். சோ அதான் நீங்க இதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாத்துக்கணும். சோ நிச்சயமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, 5th क्वेश्चन பாருங்க. அதாவது 5வது கேள்வி, அழகான கேள்வி. 5வது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. 5வது கேள்வி தட் இஸ் வெரி சிம்பிள். 5வது கேள்வி பாருங்க. 5, 10 5, 10 மற்றும் 5, 10 மற்றும் 1 ரூபாய் நோட்டுகளாக 1 ரூபாய் நோட்டுகளாக 480 ஒரு நபர் வைத்துள்ளார். 480 ஒரு நபர் வைத்துள்ளார். சரிங்களா? ஒரு நபர் வைத்துள்ளார். ஒவ்வொரு 1, 5 மற்றும் 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை சமம் எனில் மொத்தமாக அவர் வைத்துள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? நோட்டுகளின் எண்ணிக்கை. So a man has rupees 480 in the denominations of 1 rupee notes, 5 rupee notes and 10 rupee notes. The number of notes of each denomination is equal. What is the total number of notes that he has அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி மொத்த நோட்டுகளோட எண்ணிக்கை எவ்வளவு? ஆனா இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்றேன் கவனிங்க. அதாவது இதுல வந்து நான் சொல்றதை கவனமா கவனிச்சுக்கணும். ஈஸி தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, குழப்ப வேண்டியதில்லை. ஸோ 1 ரூபாய் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 5 ரூபாத ஒய்ன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாத இசட்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற லாஜிக் படி என்னன்னா எல்லா நோட்டுகளோட எண்ணிக்கை சமம். சரி, நான் இப்போ என்னன்னா எண்ணிக்கை தான் நான் குறிப்பிடுறேன். அந்த நோட்டுகளோட எண்ணிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, x is equal to y is equal to z. நல்லா கவனிக்கணும், எண்ணிக்கை. சோ இதோட 1 ரூபாய் நோட்டு 10 இருந்துச்சுன்னா இதுவும் 10 இதுவும் 10 அப்படி வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சோ எண்ணிக்கை நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, x y z அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தமா வந்து அதோட அமௌண்ட். சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளவு மொத்த அமௌண்ட்டை பத்தி பேசுறோங்க. அப்ப ஒரு எக்ஸ்னா 1 ரூபாயில எக்ஸ் ரைட்டா, 5 ரூபாயில ஒய், 10 ரூபாயில இசட். சோ இதை கவுண்ட் பண்ணீங்கன்னா இது அமௌண்ட், இதை கவுண்ட் பண்ணி இது அமௌண்ட், இது அமௌண்ட், மொத்தம் எவ்வளவு அந்த மாதிரி 480 ரூபாய் இருக்கு. சோ லாஜிக் படி என்னன்னா எல்லாமே ஈக்குவல். சோ ஏதாவது ஒரு லெட்டர் போடுங்க. சோ வெறுமனே எக்ஸ் நான் போடுறேன், எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா எக்ஸ் என ஈக்குவல்.
ஸோ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் என்ன ஈக்குவல், ஸோ 480. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 16xன்னு வரும். ஸோ 480. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480 16ஆல டிவைட் பண்ணுங்க. 1 16 16 3 16 38. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா மொத்த நோட்டுகளோட எண்ணிக்கை. மொத்த நோட்டு அப்படின்னா பாருங்க, அதாவது 1 ரூபாய் நோட்டு எக்ஸ், 5 ரூபாய் நோட்டு ஒய், 10 ரூபாய் நோட்டு இசட். ஸோ இப்போ இது மூணுமே என்னன்னா ஈக்குவலண்ட் தானே, இது மூணுமே என்னது ஈக்குவலண்ட். அப்போ என்ன வரும்னா 30 பிளஸ் 30 பிளஸ் 30. ஸோ ஆக மொத்தம் 90. therefore answer is 90. அதாவது 90 நோட்டுகள் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஈவனா 30 நோட்டுகள் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது கேள்வி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், 6வது கேள்வி, வெற்றிகரமான கேள்வி, கவனமாக கவனி. ரைட்டா? ஒரு வாடகை காரை, ஒரு வாடகை காரை, ஒரு வாடகை காரை 8 பேர்கள் சம அளவில், 8 பேர்கள் சம அளவில் பங்குடன் வாடகை, சம அளவு பங்குடன் வாடகைக்கு எடுக்கின்றனர். ஒரு நபர் இதிலிருந்து விலகி, அந்த காரின் செலவை, பிறர் அந்த காரின் செலவை சரிசமமாக பங்கிட்டால் மீதமுள்ள நபர்களின் பங்கில் ஏற்படும் அதிகரிப்பு என்ன? சரிங்களா? அதிகரிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதாவது மொத்தம் வந்து அமௌண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னா மொத்த அமௌண்ட் என்ன இருக்கும், எக்ஸ் அமௌண்ட் இருக்கும். அதை முதல்ல எத்தனை பேர் பங்கிட்டு இருக்காங்க, 8. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் நான். ஸோ ஒரு வாடகை அமௌண்ட் மொத்தமா ஷேர் பண்றாங்க. அது அமௌண்ட் என்னன்னா எக்ஸ், ஏதோ ஒரு அமௌண்ட் சம்திங். பட் அதை எத்தனை பேர் பங்கிடுறாங்க, 8 பேர். அப்புறம் அவர் ஒருத்தர் போயிடுறாருன்னா அப்ப எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7 பேர் அதை பங்கிடுவாங்க. ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை அந்த ஹோல் அமௌண்ட்டை போட்டீங்க அப்படின்னா இவருக்கு இதுல எவ்வளவு வீதம் இன்க்ரீசிங் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடைச்சிடும். அதை எப்படின்னு பாருங்க. ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள். இந்த ரொம்ப ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை போடும்போது உங்களுக்கு பெருசா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா x by 7 minus x by 8 divided by அந்த ஆக்சுவல் இது x by 8 இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கிடைச்சிடும். சரியா? சொல்ற புரியுதுங்களா? ஏன்னா இது போட்டா பெரிய அமௌண்ட் கிடைக்கும், இது சின்ன அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 8 பேர் ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் கம்மி தானே ஒரு ஈவனா, ஆனால் இப்படி 7 பேர் நம்ம கொஞ்சம் அதிகமாக வரும்ல, அதனால இதை முன்னால போட்டிருக்கேன். ஸோ இதை கீழே போட்டீங்கன்னா அது இன்க்ரீசிங், அதாவது இந்த அதிகரிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ இதை பாருங்க, கிராஸ் பண்ணுங்க. So 8x minus 7x divided by 8 7s are 56. So x by 8 அப்படின்னு கிடைச்சிரும். So இது பாத்தீங்கன்னா x by என்ன வரும் அப்படின்னா 56 ன்னு வந்துரும். இத சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது fraction then fraction. So multiplication போட்டு கீழ இருக்கிற fraction reciprocal பண்ண சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? So 8 by 7 அப்படின்னு வரும். சாரி 8 by x. சரிங்களா? x by 8 அப்ப 8 by x. அப்ப x x cancel ஆயிரும். 188 7 8s are 56. So என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா therefore answer is 1 by 7. அதாவது அவங்க பங்குல ஏற்படக்கூடிய அந்த வீதம், அது இன்க்ரீசிங் வீதம் எப்படி இருக்கும்னா 1 by 7 அப்படின்னு இருக்கும். சோ இதான் வந்து 6th क्वेश्चन உடைய ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 7th क्वेश्चन. தட் இஸ் வெரி சிம்பிள். 7வது கேள்வியை வெற்றிகரமாக பாருங்க. மிக அருமையான கேள்வி, 7வது கேள்வி.
ஸோ செவன்த் கொஸ்டின் பாருங்க. செவன்த் கொஸ்டின் தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். செவன்த் கொஸ்டின் ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அழகா ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா போதும். சரியா? ரைட். ஸோ ஏழாவது கேள்வி என்ன சொல்றது அப்படின்னு பாருங்க. ஒரு சிறுவன் ஒரு எண்ணை ஏழாவது கொஸ்டின். ஒரு சிறுவன், சரிங்களா, ஒரு சிறுவன் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்க கேட்டுக்கொள்கிறான். சரிங்களா? 25ஆல் பெருக்க கேட்டுக்கொள். ஆனால் அவன் அதை 52ஆல் பெருக்க 52ஆல் பெருக்க சரியான விடையை விட எவ்வளவு கிடைச்சிருக்கு? சரியான விடையை விட 324 அதிகம் 324 அதிகம் உள்ள எண் கிடைத்துள்ளது. சரிங்களா? எண் கிடைத்துள்ளது. எனில் அந்த எண் என்ன? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? So that is very important. கவனமா கவனிங்க. A boy was asked to multiply a number by 25. He instead multiplied the number of by 52 and got the answer 324 more than the correct answer. The number of to be multiplied was அப்படின்னு கேட்டிருக்காங்க. So that is very simple. ஈஸியா நீங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு நம்பர், அந்த தேவையான எண், ரைட்டா? இந்த தேவையான எண், ரைட், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த நம்பர் என்ன சொல்றாங்க? 25ஆல பெருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. 25ஆல பெருக்குனா ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 25ஆல பெருக்குனா ஒரு சரியான விடை ஒய். இப்ப என்ன சொல்றேன்? இதை நம்பர் என்ன பண்ணிட்டேன்? தப்பா என்ன பண்ணிட்டேன்? 52ஆல பெருக்கிட்டானையா. 52x, ரைட்டா? எவ்வளவு? 52x. அப்ப 52x அப்படின்றது உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. அவங்க என்ன கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 52x அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த 52xன்றது என்ன? சரியான விடையை விட. சரியான விடை என்ன? y. இதுதான் சரியான விடை. இது y. இதை விட எவ்வளவு அதிகமா கிடைக்குது? 324 கிடைக்குது. நல்லா கவனிங்க. இது நம்பருங்க. 25ஆல பெருக்கினா சரியான விடை. இவங்க என்ன சொன்னாங்க? அந்த நம்பரை, இந்த நம்பர் 52ஆல பெருக்கிட்டாங்க. சரியான விடைன்றது ஒய்ன்னு வச்சிருக்கேன். இந்த விடையை விட 324 அதிகம். அவ்வளவுதான். புரிஞ்சா? ரைட். இது 52x. ஒய்ன்றது என்னது? 25x. போட்டுருங்க. பிளஸ் 324. சோ இதை இங்க தள்ளி விடு. அப்ப 52x மைனஸ் 25x இஸ் ஈக்குவல் டு 324. சோ அடிச்சு விடுங்க. கழிச்சு விட்டீங்கன்னா 27x இஸ் ஈக்குவல் டு 324. ரைட்டா? 324. சோ x இஸ் ஈக்குவல் டு 324 டிவைடட் பை 27. சோ ஒரு 27 12 27 324. சோ x இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே. சோ இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த எண் சரியான அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. சோ நமக்கு தேவையான அந்த நம்பர் என்ன? 12. ஓகேயா? அவ்வளவுதான். இது ஏழாவது கேள்வி. ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் 8th question. So that is very simple, that is very interesting and easy sum. ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய क्वेश्चन இது. 25, அதாவது 225 மீட்டர் நீளமுள்ள முற்றத்தில் ஒவ்வொரு மரமாக 26 மரங்கள் சமமாக
26 மரங்கள் சமமாக நடப்படுகிறது. சரிங்களா? சமமாக நடப்படுகிறது. முற்றத்தின் மறுமுனை வரை சமமாக முற்றத்தின் மறுமுனை வரை நடப்படுகிறது. ரைட்டுங்களா? மறுமுனை வரை நடைபெறுகிறது. இரு அடுத்தடுத்த மரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன? இரு அடுத்தடுத்த மரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன? அதான் क्वेश्चन. சரிங்களா? that's all. that is very simple, easy தான். ஒன்றும் மண்டையை போட்டு குழம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அழகா ஈஸியா ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். மேட்டரே கிடையாது. சரிங்களா? ரைட். ஒன்னே உள்ள ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ரெண்டே விஷயம் தான். இதுல வந்து கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும். அதாவதுங்க, முதல்ல இங்க ஒரு லாஜிக், இங்க ஒரு இது இருக்கு, முற்றத்தோட லாஸ்ட் எண்ட் இங்க இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு அடுத்து இங்க ஒன்னு இருக்கும். ஸோ இது ஒரு கேப், ஸோ அதுக்கு அடுத்து இது ஒரு கேப், இதுக்கு வந்து ஒரு கேப், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அண்ட் சோ ஆன். ஸோ இங்க வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அப்படி போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, மொத்தம் 26 மரம் அப்படின்றாங்க. இப்போ இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு, 26 மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எவ்வளவு கேப்ஸ் இருக்கும் அப்படின்னா 25 இடைவெளிகள் இருக்கும். ரைட்டுங்களா? 25 இடைவெளிகள் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது 25 இடைவெளிகள் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க 225 டிவைடட் பை 25 கட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், 9 அப்படின்னு வந்துடும். சார் இல்ல சார் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8, 9, 10, 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. along a yard 225 meters long 26 trees are planted at equal distances, one tree being at each end of the yard. What is the distance between two consecutive trees அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 meters, 9 meters, 10 meters, 15 meters. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆப்ஷன் வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேயா? this is a easy way to find this answer. ஓகே. இன்னும் சொல்ல போனா இன்னொரு வேலையில இங்க கொடுக்கப்பட்டதை 26 ஆல் டிவைட் பண்ணுங்க, நியரஸ்டா வந்து ஆப்ஷன்ல எது வருது அப்படின்னு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். ஸோ therefore answer is என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 9. அப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவலா அவங்க சொல்லியிருக்காங்க, நடுறோம் ஈக்குவலா இருக்கிறதுனால ஸோ 9 வந்து மீட்டர் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். ஓகேயா? ரைட். இந்த மாதிரி மேனுவலா போட்டு பார்க்கறனாலும் போட்டு பார்க்கலாம். நீங்களா டிஸ்டன்ஸ் போடுங்க, 25 கண்டிப்பா வரும். சரிங்களா? ரைட். ஸோ 2 மடம் நடுவில் என்ன இருக்கும், ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே. திஸ் இஸ் 8th question and 9th question. ஸோ 9வது கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. 9வது கேள்வி பாருங்க, அருமையான ஒரு கேள்வி, 9வது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ 9th question, ஒரு வகுப்பில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை ஒரு வகுப்பில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை விட 5 மடங்கு அதிகம். இதில் வகுப்பில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையாக குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கையாக இருக்க முடியாதது. சரிங்களா? இருக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதான் முக்கிய, கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். சரிங்களா? the number of girls in a class is 5 times the number of boys, which the following cannot be the total number of children in the class. இந்த கிளாஸ் உடைய மொத்த எண்ணிக்கை இருக்க முடியாதது என்ன நம்பர்னு கேட்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வேணும் கண்டிப்பா. சோ ஆப்ஷன் என்ன சரியான விடையை நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஆப்ஷன் என்ன
24 ஆப்ஷன் பி என்னன்னா 30 ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 35 அப்படின்னு வரும் 35 ஸோ ஆப்ஷன் டி என்னன்னு பாருங்க 42 அப்படின்னு வரும் சரிங்களா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்னன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க பெண்கள் அப்படின்றது என்ன ஒய்ன்னு வச்சுக்க ஆண்கள் அப்படின்றது என்னன்னு வச்சுக்க எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க ரைட்டா இப்போ என்ன சொல்றாங்க வகுப்புல பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை விட 5 மடங்கு அப்படின்னா பெண்களின் எண்ணிக்கைன்றது ஒய் ஆண்களின் எண்ணிக்கையை விட 5 மடங்கு அப்படின்னா 5 மடங்கு இதான் வந்து y = 5x சரிங்களா y = 5x இந்த கான்செப்டை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த கான்செப்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பெருசா போட்டு என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னா குழப்ப தேவையில்லை கொஞ்சம் மண்டையை போட்டு என்ன செய்ய வேண்டாம் பிச்சுக்க வேண்டாம் ஈஸியா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் சரியா ரைட் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா நீங்க இது என்னது 5 இந்த சைடு கொண்டு வாங்க y/5 அப்படின்னு வரும் இது என்ன வரும் x அப்படின்னு வரும் ஸோ இதை வச்சுட்டு கூட நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சரை யோசிக்கலாம் பாருங்க எப்படி ஒரு வகுப்பில் உள்ள எண்ணிக்கை இதை விட 5 மடங்கு வரணும் இதை விட 5 மடங்கு வரணும் ஸோ யோசிச்சு பாருங்க எப்படி 5 மடங்காக வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் கூட சொல்றேன் இப்போ எக்ஸ் பிளஸ் இது பாருங்க இது ஒய்ன்றது இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ரைட்டா கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன 5x அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 6xன்னு வந்துடும் கரெக்டா இது ரெண்டும் சேர்த்தாக்கா என்ன வந்துடும் அப்படின்னா 6xன்னு வரும் கரெக்டா 6xன்னு வரும் ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஈஸியா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டு பார்க்கலாம் ஸோ மொத்தம் என்ன வருது அப்படின்னா 6 அப்படின்னு வருது ஸோ நீங்க இதுல வராதது தான் நம்ம கேட்கிறோம் வர்றதை நம்ம கேட்கவே இல்லை அதுதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வராதது என்ன அப்படின்னு கேட்கிறோம் ஸோ வராதது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கணும் அப்ப இந்த 6x அப்படின்றது என்னன்னா நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இது கூட வேண்டாம் 6x எப்படி யோசிங்க 6x is equal to so 24 இது வந்து இது 6 ஆல டிவைட் ஆகுது ஸோ 1 6 இது பாத்தீங்க அப்படின்னா 4 6 24 ஸோ இது வந்து வரும் ரைட் வச்சுக்கோங்க ஸோ இது 6xன்றது என்னது 30 ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 5 இதுவும் வரும் சரிங்களா அடுத்து வந்து 6x என்னன்றது 35 ஸோ இது என்ன டிவைட் பண்ண முடியாது ஸோ இதான் வராது அடுத்து 6x is equal to 42 இது 1 6 6 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 7 6 42 வருது ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா இதுவும் வருது அப்போ இதுல வராத எண்ணிக்கை எதுவாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ therefore answer is ஓகே ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பாருங்க 35 அப்படின்னு கிடைக்கும் ஓகே திஸ் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th கொஸ்டினோட ஆன்சர் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும் நீங்க ஸோ லாஜிக்கலா யோசிச்சீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 5x ஆஃப் x plus y ஸோ ரெண்டு பண்ணேன்னா 6x ஸோ 6x ஒவ்வொரு நம்பரா ஈக்குவேட் பண்ணிட்டே வரேன் நான் வந்துட்டேன்னா அதுக்கு எனக்கு என்னன்னு அது எது எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஓகே ரைட் திஸ் இஸ் 9th கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க ஓகே லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் 10th கொஸ்டின் தட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம்
ரைட், அதாவது பாருங்க நெக்ஸ்ட் 10th question the for this last question. so 10th question பாருங்க, that is very simple. ஒவ்வொரு பைனாப்பிளும் ரூபாய் 7 விலையில் உள்ளது. ரூபாய் 7 விலையில் உள்ளது. தர்பூசணி ஒவ்வொன்றும் ரூபாய் 5 ஆகிறது. இந்த பழங்களின் மீது x என்பவர் ரூபாய் 38 செலவு செய்தால் ரூபாய் 38 செலவு செய்தால் வாங்கிய பைனாப்பிள்களின் எண்ணிக்கை என்ன? செலவு செய்தால் வாங்கிய பைனாப்பிள்களின் எண்ணிக்கை என்ன? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? வாங்கிய பைனாப்பிள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைனாப்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பைனாப்பிள் அப்படின்றத என்னன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தர்பூசணி அப்படின்றத என்னன்னு வச்சுக்கோங்க, ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அமௌண்ட் வந்து இங்க ஃபீட் பண்றோம் நம்ம. அப்போ 7 பைனாப்பிள், அதாவது எக்ஸ் பைனாப்பிள்ல 7 ரூபா மீதம் பிளஸ் அதாவது பாத்தீங்கன்னா தர்பூசணி அப்படின்றது ஒய், அது 5 ரூபா மீதம். மொத்தம் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 38 ரூபா. இதான் கொடுத்தது. ஸோ நம்ம இதுல ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம கூடிய டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2, இது 3, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி வந்து 4, D வந்து 5. ஸோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ a pineapple cost ₹7 each, a watermelon cost ₹5 each, x spends ₹38 on these fruits. The number of pineapples purchased is அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சிம்பிளஸ்டா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சோ நீங்க ஒவ்வொரு வேல்யூ, தட் இஸ் என்ன சொல்றது அப்படின்னா அமௌண்ட்டை நீங்க போஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் பண்றேன், கவனமா கவனிங்க. நமக்கு என்ன வேணும்? பைனாப்பிள் தான். அப்ப எக்ஸ்க்கு மட்டும் போட்டுக்கே வாங்க. ஒவ்வொரு வேல்யூ இது எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் இருக்கணும், சரியா? ஒய்யோட இருக்காது. எப்படி பண்றேன்னு பாருங்க. சோ இப்போ என்னன்னா 7 of 2, so 5y is equal to 38. சோ இப்போ இது 14 வருமா? அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 38 minus 14. அப்ப என்ன வரும்? 5y இருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 24 அப்படின்னு வரும். சரினா? அப்ப 24 5 ஆல கட் ஆகாது. சோ அதனால இது வராது. ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 of 3 plus 5y is equal to 38. சோ இத அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 5y is equal to 38 minus 21. சோ இப்போ என்ன 7 1. அப்ப வந்து என்னன்னா 17 வரும். சோ இதுவும் என்ன ஆகாது? 5 ஆல கட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவும் 5 ஆல கட் ஆகாது. சோ அதனால இதுவும் ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் 7 of 4 plus 5y is equal to 38. சோ இது என்னது? 5y is equal to 38 minus 28. சோ இப்போ என்ன வருது அப்படின்னா y is equal to இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/5 அப்படின்னு வரும். சோ இப்போ அடிச்சீங்கன்னா 2 ன்னு வருது. சோ இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கட் ஆகுது. என்ன ஆகுது? கட் ஆகுது. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கணும். சரியா? இன்னொன்னு செக் பண்ணிக்குவோம். இன்னொன்னையும் செக் பண்ணிக்கங்க. அப்ப என்னன்னா சோ 7 into 5 plus 5y is equal to 38. சோ இது என்னது? 75. சோ 5y is equal to 38 minus 35 வரும். அப்ப என்ன வரும்? 3 தான் வரும். 5y 3 ன்னு வரும். சோ இதுவும் என்னது? பாசிபிள், கட் ஆகாது. சோ அப்ப என்னன்னா, ஏன்னா இது கவுண்டிங், நம்பர் ஆஃப் கவுண்டிங்ன்றது உங்களுக்கு ஒரு முழு வேல்யூவா கிடைக்கணும். சோ அப்ப எது கட் ஆகுது அப்படின்னா இந்த 4 போடும்போது தான் என்ன செய்யுது அப்படின்னா கட் ஆகுது. சோ the answer is, therefore answer is என்ன அப்படின்னா 4. இது வந்து நான் என்ன கேட்பேன்னா கேள்வியில இருந்து பதிலுக்கு போயிருக்கேன். கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டு சோ ஆன்சர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஆன்சர் வந்தது. ஓகே, திஸ் இஸ் 10, அதாவது பாத்தீங்கன்னா 10th क्वेश्चन. சரிங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நம்ம சிம்பிளிஃபைல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 90 சம்ஸ் பார்த்திருக்கோம். அதோட வித் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா 100 கணக்குகள் கிட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சுருக்கு பார்த்துட்டோம். சோ இதோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்கு பார்ட் வெற்றிகரமாக நிறைவடைகிறது. சோ திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம வேற டாபிக் பார்க்க போறோம். சோ சாட்டர்டே சண்டே நமக்கு எப்பவும் கிடையாது. அதனால
மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா மீ போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த டைட்டிலோட பேசிக் கான்செப்ட் பார்க்குறோம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.